கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு புதிய மாதத்தை காண செய்த இந்த ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 6வது மாதத்துக்குள்ள தவண்டு கொண்டு இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை கடந்த 5 மாத கால அளவும் உங்களையும் என்னையும் அவர் கிருபையாக நடத்தி வந்தார். என் அன்பு பிள்ளைகளே, அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த 6வது மாதத்தை நம்ம பார்த்துருக்கிறவே முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன ஒரு வசனம் சொல்ல போகிறார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா, பார்த்து கொண்டு இருக்கீங்களா? இதோ வருகிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தின் மூலமாக உங்கள் காயத்தை ஆற்றப் போகிறார். சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு சொல்வது போல ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அவர் நம்மளுக்கு அப்பாவா இருக்கிறார். நம்மளை வழுகாதபடி காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை கண்ணின் மணி போல காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதனால பறந்து காக்கிற பட்சி போல காத்திருக்கிறார். இந்த 5 மாத கால அளவும் உங்களையும் என்னையும் உங்கள் அருமையான கணவர், உங்கள் அருமையான பிள்ளைகளை எவ்வளோ அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. பயங்கரமான வெயில், இந்த வெயிலின் அகோரத்திலையும் ஆண்டவர் நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல காத்து வந்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அதற்கு நன்றி சொல்லுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, குடும்பமாக உட்கார்ந்து நன்றி சொல்லுங்கள். இந்த 6வது மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை கிருபையாக நடத்துவார். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவான். ஒருவேளை தாவீதை பார்க்கலாம். ஆடு மேய்த்து கொண்டு இருந்த அந்த தாவீதை தான் கர்த்தர் அரசனா மாற்றினார். ஆண்டவர் அரசனா மாற்றின பின்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கான கிருபையை கொடுத்தான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை என் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறான். கர்த்தரை நான் எக்காலத்திலேயே சோஸ்தரிப்பேன், அவருடைய துதி என்னுடைய வாயில இருக்கிறது என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அதே தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தரை நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்கிறான். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அந்த தாவீது ஆண்டவரை அப்படிலாம் துதிக்கிறான். நீங்கள் இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் எப்படிலாம் நடத்தி வந்திருக்கிறான். உங்கள் பிள்ளைகளை நல்ல மேன்மைப்படுத்திருக்கிறான், நல்ல கல்லூரியை தந்திருக்கிறான், நல்ல மதிப்பெண்ணை தந்திருக்கிறான், நல்ல ஒரு மேன்மையை கொண்டு வந்திருக்கிறான். நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளை, திருமண காரியத்தை நடத்தி தந்திருக்கிறான், வேலையை தந்திருக்கிறான், நல்ல ஊழியத்தை தந்திருக்கிறான். எதிரிகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறான், நம்ம கொம்ப உயர்த்தி வைத்திருக்கிறான். நம்மளை ஒன்றிலே குறைபடுத்தல. என் அன்பு பிள்ளைகளை, எல்லாவற்றிலையும் நம்மளை சரிபடுத்திருக்கிறான். நினைத்து பாருங்க என் அன்பு பிள்ளைகளே. ஏதோ ஒரு குறியின வட்டத்துக்குள்ள நம்ம காரியம் நடக்கலைன்னு சொல்லி கலங்காதுங்க. நம்ம அப்படியே நம்ம கலங்கி கொண்டு இருக்கும்போது இந்த உலகத்தின் அதிபதி அப்படியே நம்மளை அமிழ்த்துருவான். அதே வேளையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி துதிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறான், ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறான், ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறான். கலங்காதீர்கள், விசுவாசமாக இருங்க. இந்த 6வது மாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதிரே பாராத ஆசீர்வாதத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறான். ஒரு சகோதரி, நாங்கள் ஒரு சின்ன கூடுகை வந்து ஜெபிக்கும் போது அந்த சகோதரி, என் பிள்ளைக்கு திருமணமாகலையே, ஜெபிங்க, ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கலங்கினாங்க. அப்போ அந்த வேலையில் நாங்கள் சொன்னோமே, திருமணன்றது ஆண்டவர் நியமிக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எல்லாம் உங்கள் கையில் இருந்து உங்களை வச்சு செய்கிறதில்ல. ஆண்டவர் உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற ஒரு பாத்திரத்தை தந்து உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை தந்து ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்தியாக நடத்துவார்னு சொன்னோம். இப்போ அந்த சகோதரி அதை விசுவாசத்தோட, ஆனால் நீங்கள் குடும்பமாக ஜெபிங்க, விசுவாசமாக உபவாசித்து ஜெபிங்கன்னு சொன்னோம். அதே வார்த்தையின்படி என் அன்பு சகோதரி நடு இரவில் நல்லா பாடி துதித்து ஜெபித்தாங்க. ஆண்டவர் மிக அருகில் உள்ள கிராமத்தில் நல்ல ஒரு ஊர், அந்த ஊரில் நல்ல ஒரு மகனை கொடுத்து திருமணம் சிறப்பாக நடந்தது. என் அன்பு பிள்ளைகளை, அதை கண்டுகளிக்கும் போது உண்மையிலேயே
கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர் என்பதை கண்டுபிடிச்சி நன்றி சொன்னேன். என் அன்பு பிள்ளைகளே, குடும்பமாக உட்காந்து நன்றி சொன்னோம். அவன் அந்த சகோதரி சொன்னாங்க சாட்சியில், நான் ஆரம்பித்து ஒன்றுமே இல்லை, எப்படி நடக்குமோ என்று சொல்லி கலங்கினேன். சகோதரி சொன்னாங்க, எல்லா காரியத்துக்கும் உபவாசித்து ஜெபிங்க, எழுதி வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்படி நான் ஜெபித்தேன். கர்த்தர் என் பிள்ளையின் காரியத்தை சிறப்பாக நடத்தி தந்தான்னு சொன்னாங்க. அன்பு பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, என் பிள்ளையின் காரியம் நடக்கலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் பிள்ளைக்கு நான் மேற்படிப்புக்கு என்ன செய்வேன் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? உபவாசம் பண்ணி ஜெபிங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வழியை தருவார். என் அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது, அவரையே சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். ஜெபிப்போமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு கர்த்தரை துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே. ஐயோ, நான் எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில ஒரு அறை வீட்டுக்குள் நான் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேனே, கட்டப்பட்டவளாய் இருக்கிறேனே. யார் என்னை விடுவிப்பா? யார் எனக்கு உதவி செய்வா? யார் என்னை விசாரிப்பா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீ யாராயிருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உனக்கு அடைக்கப்பட்ட கதவை திறப்பதற்கு வழி வாசலை தந்திருக்கிறார். இதோ பிள்ளையின் காரியத்தை வாய்க்கப்படுவேன் என்று சொல்கிறான். இதோ பிள்ளைக்கான படிப்புக்கான வழியை திறந்து தருவேன் என்று சொல்கிறான். இதோ வேலைக்கான வழியை திறந்து தருவேன் என்று சொல்கிறான். திருமண காரியத்தை நானே வந்து நடத்தி தருவேன் என்று சொல்கிறான். கற்பத்தை தந்து சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறான். யாரால கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்களோ, எந்த எதிரி உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அவனும் பாதபடிக்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறான். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு இமைப்பொழுதும், வாரங்கள், நாட்கள், நிமிடங்கள் ஒவ்வொன்று பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.